ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வானூர் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய வேட்பாளர் கௌதம் திராவிடமணி 6967 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். கடந்த முறை அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் செல்வாக்கு செலுத்திய தொகுதியாக இருந்த வானூர் தொகுதி இந்த முறையும் திமுக வசம் சென்றிருக்கின்றது. கௌதம் திராவிடமணி திமுக வேட்பாளர் வானூரில் வெற்றி பெற்றுள்ளார். விருத்தாச்சலம் சட்டப்பேரவை தொகுதியிலே போட்டியிட்டிருந்த தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் 2198 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவைக்கு செல்ல இருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே விஜயகாந்த் தேமுதிக என்கின்ற கட்சியை தொடங்கிய பிறகு 2006ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. முதல் முறையாக தேமுதிகவிற்கு சட்டமன்ற உறுப்பினரை கொடுத்த கடலூர் விருத்தாச்சலம் மக்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பை ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா வெற்றி பெற்றிருக்கின்றார். திருக்கோவிலூர் தொகுதியிலே திமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய மகன் கௌதம சிகாமணி தோல்வி அடைந்திருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய மகன் கௌதம சிகாமணி ஒரு முக்கிய வேட்பாளராக போட்டியிட்டிருந்தார். ஆனாலும் அதிமுக வேட்பாளர் பழனிசாமியிடம் தோல்வி அடைந்திருக்கின்றார் பொன்முடியினுடைய மகன். சேலம் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் சிவகுமார் வெற்றி பெற்றிருக்கின்றார். 16,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்திலே சேலம் வடக்கை வசப்படுத்தி இருக்கின்றார் தாவேகாவின் சிவகுமார். குறிஞ்சிப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் மீண்டும் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். நீண்ட ஒரு இழுபறி வாக்கு எண்ணிக்கையிலே நீடித்துக் கொண்டே இருந்தது. யார் முன்னிலை என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருந்த நிலையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் முன்னிலை குறிஞ்சிப்பாடி தொகுதியில் தொடர்ச்சியான அந்த முன்னிலையை தக்க வைத்து வெற்றியை பெற்றிருக்கின்றார். குறிஞ்சிப்பாடி தொகுதியில் குன்னம் தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் எஸ்.எஸ். சிவசங்கர் 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். குன்னத்தை பொறுத்தவரை ஐஜேகே போட்டியில் இருந்தது. தமிழக வெற்றி கழகம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலே வாக்குகளை பெற்றாலும் எஸ்.எஸ். சிவசங்கர் வெற்றி பெற்றிருக்கின்றார். முதுகுளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கின்றார். முதுகுளத்தூர் தொகுதியிலே திமுகவினுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. நீண்ட இழுபறிக்கு பிறகு அந்த தொகுதியை கைப்பற்றி விடலாம் என்று அதிமுக கணக்கு போட்டு காத்திருந்தது. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வெற்றி பெற்ற ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியும் தற்பொழுது தாவேகா வசமாகி இருக்கின்றது. ஸ்ரீரங்கம் தொகுதியிலே திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியிலே தாவேகா வேட்பாளர் ரமேஷ் 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கின்றார். திருப்பூர் தெற்கு தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் பாலமுருகன் 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். திருப்பூர் தெற்கு தொகுதியும் தாவேகா வசமாகி இருக்கின்றது. குறிஞ்சிப்பாடி தொகுதியிலே திமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்டிருந்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் 5,396 வாக்குகள் வித்தியாசத்திலே தன்னுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கின்றார். அதிமுகவிலே பல்வேறு அமைச்சர்கள் வெற்றியை தவறவிட்டிருந்த நிலையிலும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தன்னுடைய வெற்றியை குறிஞ்சிப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் உறுதி செய்து கொண்டிருக்கின்றார். 72,000 வாக்குகளை மொத்தமாக பெற்று 5,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.